சக்தி குரு வாழ்க, பங்கார் அம்மா வாழ்க. பூமியில் சில காலம் தங்கியிருந்தார் கடவுள். அப்போது மக்கள் சிலர் அவரிடம் வந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தனர். கடவுள் அதனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்திற்கு செல்ல நினைத்தார். அப்போது சிலர் இமயமலைக்கு சென்று விடுங்கள் என்றனர். வேறு சிலர் அங்கும் தான் மனிதர்கள் வருவார்கள், எனவே நிலாவுக்கு சென்று விடுங்கள் என்றனர். கடவுள் யோசித்தார், நிலாவுக்கும் சில மனிதர்கள் வந்து விடுவார்களே, இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன? யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனிதன் மனம் மட்டுமே, எனவே அங்கேயே தங்கிவிடலாம் என எண்ணினார். அதுபோல் அவரும் அங்கேயே தங்கிவிட்டார். நல்ல எண்ணம், தர்ம எண்ணம், தொண்டு எண்ணம், பக்தி எண்ணம் வேண்டும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. நாமும் நம் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டால் நம்முள் உறைந்திருக்கும் கடவுள் நிச்சயம் நம்மை வழிநடத்துவார். நன்றி.